ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்டேட் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன அப்டேட், ஸோ என்ன ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம தீபாவுக்கும் கார்த்திக்கும் சூப்பராக நல்லபடியாக மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தீபாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு நாச்சியார் தீபாவுடைய தாலியை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி பாதத்தில் வச்சு அங்கே இருக்க அந்த கோவில் பூசாரிக்கிட்ட கொடுத்து அதை நல்லபடியாக அர்ச்சனை பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அதை நல்லபடியாக இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த பூசாரிக்கிட்ட கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்களும் நல்லபடியாக பூஜை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா அந்த வாடகைக்கு ஒரு இடம் கேட்டாங்க இல்லையா, அந்த போலி சாமியாரை வச்சு அந்த இடத்துல மக்களை ஏமாத்துறதுக்கு. ஸோ அந்த பிளேஸ் யாரோடது, யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ரம்யா பணம்லாம் கொடுத்து அந்த இடத்த வாங்கியிருப்பாங்க வாடகைக்கு. ஸோ அப்போது அந்த இடத்தோட ஹவுஸ் ஓனர் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்கு கூப்பிட்டு வச்சு எல்லா உண்மைகளுமே சொல்லிடுறாங்க. பட் ஒரு பேரை வச்சு ரம்யா கொஞ்சம் டவுட் இல்லாதபடி அவங்க கன்ஃபார்ம் பண்ணாதபடி ஒரு பேரை வச்சு அவங்க அப்பா பேரை மாற்றி சொல்லியிருப்பாங்க அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட. ஸோ இந்த பேரை வச்சு அவரும் சொல்லிடுறாங்க. பட் அவங்க ஃபோட்டோ காட்டின உடனே இவங்க தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம கார்த்திக் கிட்ட அந்த ஹவுஸ் ஓனர், அந்த இடத்தோட ஓனர். அதுக்கப்புறம் சரி ஓகே, நீ என்ன பண்ணுறன்னா இந்த மாதிரி ஒரு பேரை தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரம்யாவுக்கு பின்னாடி ஒரு நேம் சொல்லியிருப்பாங்க ஃபேக்கா. சரி ஓகே, நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க வேணாம், ஸோ எங்கேயாவது போயிரு, எந்த பிரச்சனையும் உனக்கு வராது, ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே மைதிலி ஒட்டு கேட்டுடுறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க, யாருக்கோ எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்க மாட்டியா நீ, யாராவது ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா அதை ஒட்டு கேட்கறதுக்குன்னே வருவியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த வீடு ஒன்றும் உன் வீடு கிடையாது, இங்கே உன் இஷ்டத்துக்கு யார்கிட்ட வேணால் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா செம்மையாக அவங்கள நோஸ் கட் பண்ணுறாங்க. நம்ம ரம்யாவை இந்த வீட்டுக்கு நீ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரீசனோட இங்கே வந்துக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு கம்பெனிக்கு முதலாளின்னு கூட சொல்கிறாங்க, ஆனால் நீ கம்பெனியில் இருக்கிற நேரத்தை விட இங்கே இருக்கிற நேரம் தான் அதிகமாக இருக்குது, உன் மேலே எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மைதிலி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா கிட்ட. என்னவோ பண்ணுற, கண்டுபிடிக்கிற கூடிய சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரம்யா, என்னையுமே நோஸ் கட் பண்ணுறியா, கூடிய சீக்கிரமே நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம ரம்யா. தீபாவுக்கும் கார்த்திக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி தீபாவுடைய அம்மா அப்பா அவங்க ஒரு ஜோசியர்கிட்ட போய் நாள் குறிக்கிறதுக்காக நல்லபடியாக இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ஜாதகத்தை வச்சு பார்க்க போகிறாங்க. அப்போது அந்த பொண்ணு கழுத்துலேருந்து இறங்கின தாலி இறங்கினபடியே இருக்கட்டும், மறுபடியும் அந்த தாலி உங்கள் பொண்ணு கழுத்தில் ஏறிச்சுன்னா கண்டிப்பாக யாருக்காக இந்த பிரார்த்தனை அவங்க கையில் எடுத்தாங்களோ, யாருக்காக இந்த வேண்டுதலில் செய்கிறதுக்காக அவங்க கையில் எடுத்தாங்களோ அவங்களுடைய உசுருக்கு மறுபடியும் ஆபத்து வரும். அந்த மாதிரி இந்த ஜாதகத்தில் இப்போது இருக்குது. ஸோ இந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுபடி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை மறைச்சி உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஜோசியர் சொல்லிடுறாங்க. ஸோ கார்த்திக் அதாவது நம்ம கார்த்திக் தீபா கல்யாணம் இப்போ நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தீபாவுடைய அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.